இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த முட்டையை மீடியம் சைஸில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்ச 4 முட்டையும் இது போல் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 4 பொருள் தான். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நல்லா பேன் ஃபுல்லாக படுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியோட ஹைலைட்டே, அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முட்டை இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எண்ணெயில் சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஈவனாக எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஏன் நாம் எப்பவும் போல் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் முட்டை சேர்க்காமல் இது போல் எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கணும்னா எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே ஹீட்டில் இது குக் ஆகணும். அதுதான் இதோட டேஸ்ட்டு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் எக் ரெசிபி செஞ்சுருக்கோம். இதோட ஹைலைட்டே நம்ம வெங்காயம், தக்காளி, முட்டை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறது தான். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கீங்களோ அப்போ ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறப்ப வீட்டில் முட்டை இருந்ததுன்னா கண்டிப்பாக வெங்காயம், தக்காளியும் இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்பவே டைம் பாஸ் ரெசிபியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுத்து அழகாக நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கப்ப உங்களுக்கு அதோட டேஸ்ட்டை மெய் மறந்து போவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் இது. இந்த மாதிரி ஒரு எக் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வித்தியாசமான ரெசிபிகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.